அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு. பெண்களுக்கான மலட்டுத்தன்மை நீங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவுங்க. அது ஏன் பொறுமையாக இந்த மருந்தை செய்யணும். அப்படி செஞ்சு பயன்படுத்துங்க. அப்படி தெரியலன்னா நீங்கள் இந்த மலட்டு நிவாரண எண்ணெய், இந்த எண்ணெய் நீங்கள் கொரியர் மூலியம் கூட வாங்கிக்கலாம். பசு நெய் 70 கிராம், நெல்லெண்ணெய் 70 கிராம், சிற்றாமணிக்கு எண்ணெய் 70 கிராம், தேங்காய் எண்ணெய் 70 கிராம், சுத்தி செய்த நேர்வாளம்னு சொல்லிட்டு ஒரு பேதி மாத்திரை. அது பேதி மாத்திரை செய்யக்கூடிய ஒரு மூலிகை. அது நேர்வாளம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 35 கிராம், நேர்வாள் 35 கிராம். கும்மிட்டி காயின்னு ஒன்று இருக்குங்க. அது பச்சையாக இருக்கும், வரி வரியாக இருக்கும் அந்த காயில். அது இந்த நாட்டு மருந்து கட்ட கொடுப்பாங்க. அது அந்த கும்மிட்டிக்காய் சாறு ஒரு 420 ml. அப்புறம் பூண்டு ஒரு 210 கிராமு. எருக்கம்பால் விட்டு அரைக்கணும். அது எல்லாத்தையும் நல்ல எருக்கம்பால் விட்டு அரைத்து எடுத்து பருத்தி பிஞ்சு பால், அதாவது இந்த பருத்தி செடி இருக்கும், அந்த பிஞ்சு எடுத்து சாறு எடுக்கணும். அந்த சாறு எடுத்து அது ஒரு 105 கிராம். எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கணும். எருக்கம்பால் விட்டு அரைக்கணும். எருக்கம்பால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கணும். பருத்தி பிஞ்சு பால் 105 கிராம். எல்லா சரக்குகளையும் நீங்கள் ஒன்றா கலந்து நல்லா காய்ச்சணும். காய்ச்சி நீர்வாழைப்பருப்பை பொடிச்சு போடணும். நீர்வாழைப்பருப்பை பொடி பண்ணி அதில் போடணும். போட்டு கடுகு பதம் வரா மாதிரி காய்ச்சணும். கடுகு பதம்னா அது அந்த எண்ணெய் காய்ச்சிட்டு கீழே அந்த அடியில் இருக்கும் அந்த திப்பி, அதை எடுத்து அப்படி மேலே கையில் எடுத்து தடவி பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி வரும். மெழுகு பதம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு விதமான எண்ணெய் செய்கிறதுக்கு. இது கடுகு பதம். அப்படி நீங்கள் எடுத்து அப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் உருட்டினா கடுகு மாதிரி கையில் வரும். அந்த பதம் வரும்போது அது வெடிக்கட்டி 1 ஸ்பூனு வெந்நீரில் கலந்து குடிக்கிறாங்க காலையில் மட்டும். அதெல்லாம் குடிச்சிங்கன்னா பேதி ஆகணுன்னு நீங்கள் விட்டுடலாம். 3 நாள் குடித்தா போதும். 3 நாள் குடிச்சிங்கன்னா எந்த மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இது ஒரு உயர்ந்த முறை தான், ஆனால் பொறுமையாக செய்யணும். இது நம்ம ஒரு பதிவுக்காக போடுறோம். செய்ய தெரிஞ்சால் செஞ்சு பயன்படுத்துங்க. மிகவும் அருமையான ஒரு முறைங்க அது. இதுவும் சுவாமி சிவபிரகாஷ் அப்பாவுடைய முறை தான். பயன்படுத்தி பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.